வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு உங்க எல்லாரையும் என் சேனல் தமிழ் டேட்டிங் கோச்சுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ரொம்ப காமனா இருக்க ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னா சிச்சுவேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப்ஸ்லேயே ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கிறது இந்த சிச்சுவேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் தான். இதை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க. சிச்சுவேஷன்ஷிப்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது ஒரு ரிலேஷன்ஷிப் போல தான் இருக்கும், ஆனால் அஃபீஷியலாக இருக்காது. இது ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கப்புள்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஸ்டேட். இது கிளியராக நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் போய் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இது ரொம்ப ஃப்ளூயிடாக ஆம்பிகுவஸாக இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். கிளியர் பவுண்ட்ரிஸ் இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப்பில் கமிட்மெண்ட் இல்லை. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக லவ்வர்ஸான்னு தெரியாமல் இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த சிச்சுவேஷன்ஷிப். நீங்கள் உங்கள் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக அட்டாச் ஆக வேணாம். உங்கள் கோல்ஸ்லேயே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும். சரி, இதில் என்னதான் அப்படி அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குன்னு மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இதில் கமிட்மெண்ட் கிடையாது. ஸோ ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கும். நீங்கள் உங்கள் லைஃப்பை ஹாப்பியாக வாழலாம். ஹாப்பியாக. செகண்ட், உங்கள் ஃபீலிங்ஸை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் வித்தவுட் எனி ப்ரெஷர். ரொம்ப கேஷுவலாக இருக்கும். சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை இந்த ரிலேஷன்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தரோட நீங்கள் டெய்லி பேசுவீங்க, க்ளோஸாக பழகுவீங்க, டெய்லி மீட் பண்ணுவீங்க, ஆனால் அவங்கள பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. அதுதான் ஒரு சிச்சுவேஷன்ஷிப். ஆனால் சிச்சுவேஷன்ஷிப்ஸில் எல்லா ரிலேஷன்ஷிப்ஸ் போல இருக்க சில அட்வான்டேஜஸ் கிடையாது. ஸோ சிச்சுவேஷன்ஷிப்ஸில் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட், கன்ஃபியூஷன். கிளியராக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப் கன்ஃபியூஷனாக தானே போகும். அண்ட் நீங்கள் ஹர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. செகண்டாக, இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இதில் இமோஷனல் இன்செக்யூரிட்டி நிறைய இருக்கும். ஏன்னா உங்களுக்கே உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன உங்கள் பார்ட்னரோடன்றது தெளிவாக தெரியாது. தேர்டா, இது டைம் வேஸ்ட். நீங்கள் ஒரு சீரியஸான ரிலேஷன்ஷிப்பை தேடுற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த சிச்சுவேஷன்ஷிப் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. சில சமயம் ஒரு சைடில் இருக்க பர்சன் ரொம்ப அட்டாச் ஆகிடுவாங்க, ஆனால் இன்னொரு சைடில் இருக்க பர்சன் கொஞ்சம் கேஷுவலாகவே இருப்பாங்க. இதனால ரொம்ப ஹர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சிச்சுவேஷன்ஷிப் நல்லதா கெட்டதா நீங்களே சொல்லிடுங்க கோச் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா என்னால சொல்ல முடியாது. ஏன்னா இது உங்க சிச்சுவேஷனை பொறுத்தது. நீங்க என்ன விரும்புறீங்க, உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. கிளியரா கம்யூனிகேஷனை செட் பண்ணுங்க. ஏன்னா கிளியர் கம்யூனிகேஷன், கிளியர் பவுண்டரிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க பார்ட்னரோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோங்க. அவங்க ஃபீலிங்ஸையும் நீங்க மதிக்கணும். சீரியஸான ரிலேஷன்ஷிப்பை விரும்பினா சிச்சுவேஷன்ஷிப்பை அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லை கோச் எனக்கு கேஷுவல் ரிலேஷன்ஷிப் தான் வேணும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி கிளியரான எக்ஸ்பெக்டேஷன்ஸை முதலையே டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை மேற்கொள்ளலாம். இது பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டாடா பபாய். நன்றி. நான் உங்கள் தமிழ் டேட்டிங் கோச்.